அபி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நீ என்ன சொல்ல வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். தெரியும்னா என்ன அர்த்தம்? பிரக்யா சொன்ன விஷயத்தை இக்னோர் பண்ண வேண்டாம் தானே இப்போ சொல்ல வந்திருக்கு. பிரக்யா சொன்னதெல்லாம் உண்மை, தன்னு சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்ல போறேன். நான் அவசரப்படக்கூடாது, பிரக்யா சொன்னதை நம்பணும், அதானே? அபி, இங்க பாருடா, நான் சொல்ல வரத முழுசா கேட்காம நீயா ஏதாவது முடிவு பண்ணிக்க. சாரி பிரபா, நான் ஏற்கனவே ரொம்ப குழம்பி போயிருக்கேன். அதனால யார் பேச்சையும் இப்போ கேட்கறதா இல்லை. நீ பிரக்யாக்கு சப்போர்ட்டா தான் பேசுவ, அது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா அதை கேட்கிற நிலைமையில நான் இல்லை. பாட்டி, அபியான ரொம்ப கோவமா இருக்காரு. பிரபா சொல்றது கேட்கவே மாட்டேங்கிறாரு. வேற வழியே இல்லை. நான் இப்ப உள்ள போக வேண்டியதா? அப்பா கடவுளே, உன்னை நம்பிதான் உள்ள போறேன். நீ தான் காப்பாத்தணும். பாட்டி ஒரு நிமிஷம், இன்னும் கொஞ்ச நேரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிரபா, நான் ஒன்று ஃப்ராங்கா சொல்லுவா, பிரக்யா சொன்னதுல உண்மை இருக்கும் தான் எனக்கு தோணுது. என்ன நடக்குதுங்க? நான் பிரக்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலான்னு வந்தா இவனும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறான். அந்த டாக்டர் சொன்னதுல உண்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. முதல்ல பிரக்யா கிட்ட இருக்கிற ரிப்போர்ட் தான் கரெக்ட்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் தனு கிட்ட இருக்கிறது தான் கரெக்ட்னு மாற்றி பேசினாங்க. தட் மீன்ஸ் அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு அவங்க உண்மையா இல்லை. அதை மட்டும் என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். ஆனால் உண்மை என்னென்னு ஆதாரத்தோட கண்டுபிடிக்காம விடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஒருவேளை அதுக்காக மறுபடியும் நானும் தனுவும் DNA டெஸ்ட் எடுக்கணும்னாலும் நான் தயாராக தான் இருக்கேன். யூனோ வாட் பிரபா, உண்மையை நிரூபிக்கிறதுக்கு என்னைக்கும் ஆதாரம் தேவையில்லை, அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இந்த விஷயத்துல பிரக்யா சொல்றதா உண்மைன்னு என்னால ஃபீல் பண்ண முடியுது. அந்த டாக்டர் பிரக்யா கிட்ட இருக்கிற ரிப்போர்ட் பொய்யானதுன்னு சொன்னப்போ பாவம் அவ எப்படி கண் கலங்கி நின்ன தெரியுமா? காரணமே இல்லாம அவ ஏன் அப்படி பண்ண போறா? நீயே சொல்லு. அண்ட் தனுவோட பிஹேவியரும் வியர்டா தெரிஞ்சது. ஏன் சொல்றேன்னா, தனு சொல்றதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் பிரக்யா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கணும். ஆனா தனு எதுக்காக இப்ப DNA டெஸ்ட் எடுக்கணும்? அவ பக்கம் உண்மை இருக்குன்னா அதுக்கு அவளுக்கு ஆதாரமே தேவையில்லையே. பாட்டி, என்ன இது எல்லாம் தலைகீழா போயிட்டு இருக்கு? சந்தோஷமா இருக்குப்பா. அவன் மனசுல இருக்கிற உண்மையெல்லாம் கொட்டி தீத்துட்டான். நாம என்னமோ நினைச்சு இங்க வந்தோம், ஆனா அவன் நமக்கு வேலையே இல்லாம பண்ணிட்டான். என் பேரனாச்சே, எப்பவும் உண்மைக்குதான் துணையா இருப்பேன்னு நிரூபிச்சு காட்டிட்டான்.